ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ 117வது ശ്ലോകം. 5 நாமங்களாக்கும் இந்த ஸ்லோகத்தில் இருக்கு. மகா கைலாசத்தில் சிவசக்தி ஸ்வரூபிணியாயிட்டு இருக்கிற லலிதாம்பிகை, தாமரை தண்டு மாதிரி சாஃப்டாக இருக்கிற கைத்தண்டகள் இருக்கிற தேவி, எல்லா மகத்துவங்களும் ரொம்பி நிற்கிற தேவி, எல்லா ஜீவனுகளோடும் மேலே கருணை இருக்கிற தேவி, எல்லா உயிரினங்கள்கிட்டையும் தேவிக்கு கருணை இருக்கு. எல்லா இடத்துலையும் காணப்படுற பிரபஞ்சத்தோடு கண்ட்ரோலர் அப்படிங்கிறது தேவியாக்கும். மகாகைலாசநிலையா மிருணாள மிருதுதோர்லதா மஹனீயா தயாமூர்த்திர் மகாசாம்ராஜ்யசாலினி. மகாகைலாசநிலையா, மகாகைலாச நிலையா கூட்டி சேர்த்தாக்குமே அக்ஷரங்களை பார்க்குறோம். மகாகைலாச நிலையா மிருணாள மிருதுதோர்லதா, மிருணாள மிருதுதோர்லதா மஹனீயா தயாமூர்த்திஹி. தயாமூர்த்திஹி அப்படிங்கிறது ஒரு நாமமாக்கும். தயாமூர்த்தி அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அங்க ஒரு விசர்க்கம் இருக்கு, அதனால அங்க நீட்டப்படாது. தயாமூர்த்திஹி அங்க விசர்க்கத்தை விடணும். அதுக்கப்புறமா அதோடு கூடி கனெக்ட் ஆகிற அடுத்த நாமத்தை சொல்லுறோம். மகாசாம்ராஜ்யசாலினி. மகாசாம்ராஜ்யசாலினி இப்படி 2 நாமங்களை கூட்டி சேர்த்தாக்கும் ஸ்லோகம் சொல்லறத நம்ம சொல்லுவோம். தயாமூர்த்திக்கு அப்புறம் அங்கே ஒரு விசர்க்கம் இருக்கு. இப்போ தயாமூர்த்திஹி அதை மகாசாம்ராஜ்யசாலினியோடு கூடி கனெக்ட் பண்ணணும். அதனால அந்த விசர்க்கத்தோடு அந்த இடத்துல இர் அப்படிங்கிற சப்தம் சேர்க்கப்படுறது. தயாமூர்த்திர் மகாசாம்ராஜ்யசாலினி. 578வது நாமம் 8 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும். இது மகாகைலாச நிலையா. மகாகைலாசத்துல பரமசிவனோடு கூடிட்டு வசிக்கிறவளே அப்படின்னு வாக்தேவிகள் தேவியை கூப்பிடுறா. கைலாசங்கள் அப்படிங்கிறது 3 டைப்பில் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுறது. அதுல மகா கைலாசத்துல வசிக்கிறவளாக்கும் லலிதாம்பிகை. பூ கைலாசம், ஸ்ரீ கைலாசம், மகா கைலாசம் இப்படி 3 கைலாசங்கள். பூ கைலாசத்தில் வசிக்கிற சிவனோடு பேரு சிவசங்கரன். ஸ்ரீ கைலாசத்தில் வசிக்கிற சிவனோடு பேரு சதாசிவன். மகா கைலாசத்தில் வசிக்கிற சிவனோடு நாமம் பரமசிவன். மகா கைலாசத்தில் பரமசிவனோடு கூடி சேர்ந்து வாழற தேவிய மகா கைலாசினி அப்படின்னு வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறா. மகா கைலாச நிலையா அப்படின்னு. சிரசில சகசிரார பத்மத்தையாக்கும் மகா கைலாசம் அப்படின்னு சொல்லப்படுறது யோக சாஸ்திரத்துல.
சகசிரார பத்மத்தில் அதிவசிக்கிறது பரமசிவனாக்கும் அப்படின்னு சங்கல்பம் செய்யப்படுறது. மூலாதாரத்தில் அதிவசிக்கிற குண்டலினி சக்தியாயிருக்கிற தேவி சுவாதிஷ்டான சக்கரம், மணிபூரக சக்கரம், அநாகத சக்கரம், விசுத்தி சக்கரம், ஆக்ஞா சக்கரம், இப்படி இருக்கிற சக்கரங்களை கடந்து சிரசில் சகசிரார பத்மத்தில் எத்திச்சேர்ந்து பரமசிவனில் லயிக்கிறா. அதனாலேயே சகசிராரத்தை மகா கைலாசம் அப்படின்னும் அங்கே கணவரோடு கூடி அதிவசிக்கிற தேவியை மகா கைலாச நிலையா அப்படின்னும் சொல்லப்படுறது. இப்படியாக 2 அர்த்தத்தில் தேவியை மகா கைலாச நிலையா அப்படின்னு வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறார். 579வது நாமம் 8 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும். இது மிருணாள மிருதுதோர்லதா. தாமரை வளையம் மாதிரி சாஃப்டா இருக்கிற, வள்ளிக்கொடி மாதிரி சன்னமா இருக்கிற நீண்ட கைகளோடு கூடினவள். தேவியோடு கைகளோடு அழக எடுத்து சொல்லவாக்கும் இதன் வழியா வாக்தேவிகள் செய்யறா. தேவியோடு கைகளாலேயாக்கும் அனுகிரகம் கொடுக்கறதும் வரங்களை கொடுக்கறதும் அபயம் கொடுக்கறதும் எல்லாம். இந்த உலகத்தை காப்பாற்றி அனுகிரகிக்கிற தேவியோடு கைகள் தாமரத்தண்டு மாதிரி சாஃப்டாக்கும், சன்னமாக்கும், அதே மாதிரி அட்ராக்டிவ் ஆக்கும். அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. 580வது நாமம் 4 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும். இது மகனியா. எல்லாரும் ரெஸ்பெக்டோடு கூடிட்டு பூஜை செய்யறதுக்கு தகுதியானவளே, எல்லா மகத்துவங்களுக்கும் அதிபதியாயிருக்கிறவளே, எல்லா விதத்தில் இருக்கிற ரெஸ்பெக்டுக்கும் தேவி அர்ஹயாக்கும். எல்லா தேவர்களும் தேவிய ரெஸ்பெக்டோடு கூடிட்டு வணங்குறா. சௌந்தரிய லஹரியில 25வது ஸ்லோகத்துல இதை வர்ணிக்கப்படுறது. த்ரயாணாம் தேவானாம் திரிகுணஜனிதானாம் தவ சிவே பவேல் பூஜா பூஜா தவ சரணயோர்யா விரஜிதா ததாஹி த்வல்பாதோத்வஹன மணிபீடஸ்ய நிகடே ஸ்திதாஹ்யேதே சாஸ்வத் முகுளித கரோத்தம் சமகுடா. மகாதேவி, உங்களோடு திருக்காலடிகளில பக்தர்கள் சமர்ப்பிக்கிற எல்லா பூஜைகளும் உங்களோடு குணபாவத்திலேந்து உண்டான திரிமூர்த்திகளுக்கு கூடியும் ஆராதனையாயிட்டு தீரறது. காரணம், திரிமூர்த்திகள் எப்பவும் உங்களோட திருப்பாதங்களில் வச்ச ரத்ன பீடத்துக்கு பக்கத்தில் அவளோடு அந்த சிரசை கும்பிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்காளே. தேவியோடு அந்த ஒரு சிரேஷ்டதை எந்த அளவுக்கு பெருசாக்கும் அப்படின்னு அழகாயிட்டு இந்த ஸ்லோகத்தில் வர்ணிக்கப்படுறது. சௌந்தரிய லஹரியில 25வது ஸ்லோகமாக்கும் இது வர்ணிக்கிறது. 581வது நாமவும் 582வது நாமவும் கனெக்ட் செய்யப்பட்டாக்கும் நாமங்களை சொல்லப்படுறது. 581வது நாமம்
നാലക്ഷരങ്ങളോട് കൂടിന നാമമാക്കും. ദയാമൂർത്തിഹി അതോടുകൂടെ 8 അക്ഷരங்களோடு கூடின மகாசாம்ராஜ்யசாலினி அப்படிங்கிற நாமம் கூட்டிச்சேர்த்தி வாக்தேவிகள் அந்த நாமத்தை தயாமூர்த்திர் மகாசாம்ராஜ்யசாலினி அப்படின்னு தேவியை ஸ்துதிக்கிறார். தயாமூர்த்திஹி அங்க விசர்க்கம் இருக்கு, அதனால அங்க நீட்டப்படாது, அந்த விசர்க்கத்தை அங்க விடணும். தயாமூர்த்திஹி கருணை அப்படிங்கிறதே சொரூபமாயிட்டு இருக்கிறவளாக்கும் தேவி. கருணாமயியாயிருக்கிற காருண்ய பாவத்தோடு கூடியிருக்கிற தேவி. தேவி பக்தர்கள் சங்கடத்தோடு கூடிட்டு தேவி கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ற அவளோட ஆக்ரகங்களை தேவி உடனடியா சாதிச்சு கொடுக்கிறா. தேவி மகாத்மியத்துல தேவி பக்தர்களை அனுகிரகிக்கிற அந்த விதத்தை சொல்லப்படுறது. ஸ்துதா சம்பூஜிதா புஷ்பைர் தூபகந்தாதிபிஸ்ததா ததாதி வித்தம் புத்ராம்ச்ச மதிம் தர்ம ரதாம் சுபாம். பூக்கள், தூபம், அதே மாதிரி சுகந்த திரவியங்கள், இதனாலையெல்லாம் தேவிய பூஜிச்சு துதிக்கிறவாளுக்கு தேவி என்ன வேணுமோ அதெல்லாம் கொடுக்கறா. தனமாக்கும் வேணும்னா தனம் கொடுக்கறா, புத்திரர்களை வேணுமானா புத்திரர்களை கொடுக்கறா, தர்ம சிந்தனையில திருடமான புத்தி வேணும் அப்படின்னு ஆக்ரகம் இருக்கிறவாளுக்கு அதையும் கொடுக்கறா. இப்படி பக்தர்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கருணையோடு கூடிட்டு இருக்கிற தேவி கொடுக்கறா. 582வது நாமம் 581வது நாமமாயிருக்கிற தயாமூர்த்திஹி. அங்க அந்த விசர்க்கத்துக்கு பதிலா அப்படிங்கிற சப்தம் கனெக்ட் செய்யப்பட்டு அதனோட கண்டினியூஷன் ஆயிட்டு இந்த நாமம் சொல்லப்படுறது. 582வது நாமம் மகாசாம்ராஜ்யசாலினி 8 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும். இது சகல லோகங்களையும் ஆட்சி பண்ணற சக்கரவர்த்தினியாயிருக்கிற தேவி. மகா சாம்ராஜ்யமாயிருக்கிற ஒரு பெரிய வீடாக்கும் இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தை ஆட்சி பண்ணற சக்தியாக்கும் தேவி. வேற ஒரு சக்திக்கும் தேவியோடு அந்த எபிலிட்டி இல்லை. தேவியேதான் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கள் நடத்துகிற சக்தி. மகிஷாசுரன், சும்ப நிசும்பர்கள், பண்டாசுரன், தாரிகன் இப்படி இருக்கிற பெரிய பெரிய அசுரர்களை நிகிரகிச்சு தேவி இந்த பிரபஞ்சத்துக்கு சொஸ்ததையை கொடுத்தா. தேவியோடு சாநித்தியம் இல்லை அப்படின்னா பிரபஞ்சம் ஸ்பந்திக்காது, பிரபஞ்சத்துக்கு சலனம் உண்டாகாது. தேவர்களுக்கு தேவர்களோடு கர்மம் செய்யறதுக்கான சக்தியை கொடுக்கறது தேவியாக்கும். ஸ்வேதாஸ்வரோபனிஷத்துல பிரபஞ்சத்தோடு நாதன் ஆராக்கும் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் சொல்லப்படுறது. தே தியான யோகானுகதா அபஷ்யன் தேவாத்மசக்திம் ஸ்வகுணைர் நிகூடாம் யஹ காரணானி நிகிலானி தானி காலாத்மயுக்தானி அதிஷ்டேத்யேகஹ அதிஷ்டேதி ஏகஹ. பிரபஞ்ச நாதர்கள்
அப்படி இல்லைன்னா நாதன். தியான யோகம் அனுசரிச்சு அதுக்கான காரணம் ஆராக்கும் அப்படின்னு தியானிச்சோன ஸ்வகுணங்களால மறைக்கப்பட்டிருக்கிற ஈஸ்வர சக்தியாக்கும் ஜகத் காரணம் அப்படின்னு போத்தியப்பட்டது. காலம் முதல்க்கு ஆத்மா வரைக்கு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது சர்வவியாபியாயிருக்கிற பராசக்தியாக்கும் அப்படின்னு போத்தியமாச்சு. ஈஸ்வர சக்தி அப்படிங்கிறது மகா சாம்ராஜ்யசாலினியாயிருக்கிற ஜெகதம்பிகையாக்கும்.